ஆண்டின் பொதுக்காலம் 30வது வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 14. அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 6 வரை. ஒருவரை பற்றி விமர்சிப்பதில், ஒருவருடைய செயலை பற்றி தீர்ப்பிடுவதில் என்ன தவறு இருக்கிறது என்று நம்மில் பலர் கேட்கின்றோம். அடுத்தவரை பற்றி குறை கண்டுபிடித்து தீர்ப்பு வழங்குகிறவர்கள், வதந்தியை பரப்புகிறவர்கள், அடுத்தவரை பற்றி அவதூறு பேசுபவர்கள், அடுத்தவர் காரியத்தில் தேவையில்லாமல் தங்கள் மூக்கை நுழைப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய மனப்பான்மை அடுத்தவர்கள் மேல் என்ன தவறு கண்டுபிடிக்கலாம் என்றே இருக்கும். இன்றைய நற்செய்தியில் இயேசு பரிசேயர் தலைவருடைய வீட்டிற்கு உணவருந்த செல்லுகிறார். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டபோது அங்கிருந்த பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் அமைதியாக இருந்தனர். உங்கள் வீட்டில் மாடோ உங்களுடைய பிள்ளையோ கிணற்றில் விழுந்தால், அது ஓய்வு நாளாகவே இருந்தாலும் நீங்கள் அவர்களுடைய உயிரை காப்பாற்ற மாட்டீர்களா என்று கேட்டு அந்த நீர்க்கோவை நோயாளியை குணப்படுத்துகிறார். இயேசுவை மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தனர் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும். இவர்கள் அடுத்தவருடைய செயலில் தவற்றை மிக விரைவாகவும் உன்னிப்பாகவும் கண்டுபிடித்து அநியாயமாக அடுத்தவர் செயலில் தீர்ப்பு என்ற புழுதியை வாரி இறைப்பவர்கள். இயேசு ஓய்வு நாளில் குணப்படுத்தியதாக 7 நிகழ்வுகளை நற்செய்தியாளர்கள் தங்கள் நற்செய்திகளில் பதிவு செய்கிறார்கள். ஒவ்வொரு தடவையும் ஓய்வு நாளில் அவர் குணப்படுத்துகின்ற போது பரிசேயர்களிடமிருந்தோ மறைநூல் வல்லுநர்களிடமிருந்தோ நன்றி மனப்பான்மை ஏற்படவில்லை. கடவுள் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார் என்கின்ற உணர்வு இல்லை. மாறாக கோபமே தலைவிரித்தாடியது. இப்படிப்பட்ட நடத்தை ஆபத்தானது, தீமையை விளைவிப்பதுமாகும். அதனால்தான் முன்னோர் வாக்கு இப்படி சொல்கிறது: மற்றவர்களிடம் உள்ள தவறுகளை தேட நேரத்தை செலவிடுபவர்களுக்கு தங்கள் சொந்த தவற்றை திருத்திக் கொள்ள நேரம் இருக்காது. தீர்ப்பளிப்பவராக இருப்பதற்கு பதிலாக நாம் விழிப்புடன் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விழிப்பு என்பது அன்பும் இரக்கமும் உள்ளவர்களின் செயல் ஆகும். அவர்கள் மற்றவர்களின் வாழ்க்கை போராட்டங்களை பார்க்கிறார்கள், அதனை உணர்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் இயேசுவை போலவே இரக்கத்தை பொழிய விரைவாகவும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் தேவையில் இருப்பவர்களுக்கும் உதவிக்கரம் நீட்ட தயாராகவும் இருப்பார்கள். பரிசுத்தமான ஓய்வு நாளில் பரிசுத்தமானதை பரிசுத்த இதயத்தோடு செய்ய இறைவனிடத்திலே வேண்டுவோம். ஆமீன்.